தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இது தொடர்பான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. பொறுப்பேற்கும் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு இந்த நியமனம் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் யார் இந்த வெங்கட நாராயணா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா என்பது செய்தி. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. யார் இந்த வெங்கட நாராயணா? அவருடைய பின்னணி என்ன? தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அரசாணை என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது டெல்லிக்கும், அதாவது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு அமைச்சர் பதவிக்கு இணையாக இந்த பதவி பார்க்கப்படுகிறது. யார் இந்த பதவியில் நியமனம் செய்யப்படுவார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நிலவி வந்த நிலையில் அதற்கான விடை தற்பொழுது கிடைத்திருக்கிறது. தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்தவர் இந்த வெங்கட நாராயணா என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகி பெரும் எதிர்பார்ப்பை தேர்தலுக்கு முன்பே முழுமையாக ஏற்படுத்தியது. ஆனால் கடைசி நேரத்தில் இது பல்வேறு பிரச்சனை காரணமாக திரைக்கு வெளிவராமல் இருந்தது. நிச்சயமாக எதிர்காலத்தில் அவருக்கு விஜய் தரப்பில் கூடுதலாக ஒரு திரைப்படம் நடித்துக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஓராண்டுக்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையும் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நியமனத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். வெங்கட நாராயணா பொறுத்தளவு கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய வலுவாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது மிகவும் கண்டனத்துக்குரியது. அவரை உடனடியாக மாற்ற வேண்டும். எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் எப்படி நாங்கள் அடுத்தடுத்து தெரிவிக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, விக்னேஷ் முத்து, தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி இந்த பதவியினுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக, அதாவது அமைச்சர் பதவிக்கு இணையாக டெல்லியில் நியமனம் செய்யக்கூடிய ஒரு பதவிதான் இந்த டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதி. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை நேரடியாக டெல்லியிலிருந்து முழுமையாக பார்வையிடுவதற்கு மற்றும் அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்வதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியாபுரியில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அவர்களுக்கான அந்த அறைகள் உள்ளிட்டவைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. டெல்லியிலிருந்து மத்திய அரசின் திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்படுகிறது, தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி மத்திய அரசு அடுத்தடுத்து வழங்க இருக்கிறது, என்னென்ன ஆலோசனை கூட்டங்களை நடத்த இருக்கிறது மத்திய அரசு, தமிழக அரசின் கோரிக்கைகள் என்ன, தேவைகள் என்ன என்பதை மத்திய அரசுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதவி, அமைச்சர் பதவிக்கு இணையாக ஒரு பதவி. அந்த பதவிக்கு இப்படி சினிமா தயாரிப்பாளர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை தற்பொழுது பாஜக உள்ளிட்டவர்கள் எழுப்பி இருக்கிறது. மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகள் முக்கியமாக தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட அவர் நியமனம் செய்யப்பட்டதற்கும் பாஜக தன்னுடைய கண்டனத்தை நேரடியாக தெரிவித்திருக்கிறது. கார்த்திகா, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்பது செய்தி. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு அந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர் பதவிக்கு இணையான பதவி இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி எனும் பதவி. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா. இந்நிலையில் அவரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணாவை நியமித்து தலைமைச் செயலர் சாய்குமார் அரசாணை வெளியிட்டிருக்கிறார். பொறுப்பேற்கும் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு இந்த நியமனம் அமலில் இருக்கும் என்று அரசு அறிவித்திருக்கிறது.
தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் தொடர்பாக அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா.